கன்னி ராசி அன்பர்களே, சொத்து பிரச்சனைகளின் நீண்ட கால தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நேரிருக்கும். பூர்வீக சொத்துக்களாகட்டும் அல்லது நீங்கள் சுய சம்பாத்தியத்தில் வாங்கிய சொத்துக்களுமே, அதில் ஏற்பட்ட சட்ட ரீதியான சிக்கல்களும் பங்காளி பிரச்சனைகளுமே உங்களை நீண்ட காலமாகவே அலைக்கழித்து வருகின்றன. உங்களுக்கு உரித்தான நியாயமாக பங்கை பெறுவது கூட நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். நீதிமன்ற அலைச்சல்கள், வக்கீல் செலவுகள் மற்றும் உறுப்பினர்களின் உறவினர்களுடைய சுயநலமான சூழ்ச்சிகளால் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு பயன்படாமலும் போனதோடு பெரும் பண விரயத்தையுமே ஏற்படுத்தின. நம்முடைய சொத்துத்தானே என்று நீங்கள் உரிமையோடு நினைத்த விஷயங்கள் எல்லாமே கை கட்டியது வாய்க்கெட்டாத கதையாகவே மாறி நீண்ட காலம் மன அழுத்தத்தையும் பொருளாதார தேக்கத்தையுமே உங்களுக்கு பரிசாகவே தந்து வந்திருந்திருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில பணத்தை இழந்தாலும் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஆனால் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் மட்டுமே மனிதர்களுடைய மன அமைதியும் குடும்ப ஒற்றுமையுமே பல வருடங்களாகவே கட்டி எழுப்பிய நம்பிக்கையுடன் ஒரே நேரத்துல சோதித்து விடும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இது போன்ற ஒரு நீண்ட கால சோதனை நடந்திருக்கும். பூர்வீக சொத்து, வீடு, நிலம், பாகப்பிரிவினை உரிமை தொடர்பான கருத்து வேறுபாடுகளும் அல்லது சட்ட ரீதியான சிக்கல்களும் வேறு காரணமாகவே பல ஆண்டுகள் உங்களுக்கு நிம்மதி இல்லாமலும் தவித்திருப்பீங்க. ஒரு காலத்துல ஒன்று அமர்ந்து சிரித்து பேசிய உறவினர்கள் இன்று சொத்து என்ற ஒரே வார்த்தைகளுக்காக பிரிந்து நிற்கக்கூடிய நிலையும் நீங்கள் வேதனையுடன் பார்த்திருப்பீங்க. இந்த நிலை இந்த நிலை எதற்காக வந்தது என்று எண்ணி நீங்கள் பல முறை மனமும் உடைந்திருப்பீங்க. நீங்கள் நினைத்தது நியாயம் மட்டுமே, யாருடைய உரிமையும் பறிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதுமே உங்களிடம் இருந்ததில்லை. ஆனால் சூழ்நிலைகள் உங்களை தேவையில்லாத வாக்குவாதங்களிலும் மனவேதனைகளிலுமே தள்ளியிருக்கும். சில நேரங்கள்ல ஆவணங்களில் ஏற்பட்ட குழப்பம், சில நேரங்கள்ல உறவினர்களுடைய தவறான ஆலோசனை, சில நேரங்கள்ல மூன்றாம் நபர்களுடைய தலையீடு ஆகியவை பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கியிருக்கும். நீதிமன்றம், அலுவலகம், வழக்கறிஞர், பதிவு ஆவணங்கள் என்று அலைந்த நாட்கள் உங்களுடைய உடல் சக்தியையும் மன உறுதியையுமே சோதித்திருக்கும். ஒவ்வொரு முறையுமே இந்த முறை முடிந்துவிடும் என்று நம்பியதோடுமே புதிய தடைகள் வந்ததாலவே மனசுல ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு இந்த சொத்து பிரச்சனைகள் பொருளாதார சுமையாக மட்டுமல்லாமல் குடும்ப உறவுகளையுமே பாதித்திருக்கும். சகோதரர்களுக்கிடையே இருந்த பாசமுமே குறைந்திருக்கலாம். உங்களுக்கு அது உங்களுடைய பூர்வீக சொத்துக்களிலையும் நீங்கள் சுய சம்பாத்தியத்தில் வாங்கிய சொத்துக்களிலுமே அதிகமாக அதில் ஏற்படுற சட்ட ரீதியான சிக்கல்களும் பங்காளி பிரச்சனைகளும் தான் உங்களை நீண்ட காலமாகவே அலைக்கழித்து வந்திருந்திருக்கும். உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கான உரித்தான நியாயமாக பங்கை பெறுவது கூட நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகக்கூடிய காலகட்டம் அமைந்திருந்திருக்கும். நீதிமன்ற அலைச்சல்களும் வக்கீல் செலவுகளும் இல்லைன்னா உறவினர்களுடைய சுயநலமான சூழ்ச்சிகளாலுமே அந்த சொத்துக்கள் உங்களுக்கு பயன்படாமலே போயிருக்கலாம். பெரும் பண விரயத்தையுமே நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலையும் உங்களுக்கு வந்திருக்கலாம். அது கூடவே நீங்கள் உங்களுக்கு கை கட்டியது வாய்க்கெட்டாத கதையாகவே மாறி நீண்ட கால மன அழுத்தத்தையும் பொருளாதார தேக்கத்தையுமே உங்களுக்கு பரிசாகவே அவை தந்திருந்திருக்கும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைத்தது நியாயத்தை மட்டும்தான் நினைச்சு வந்திருந்திருப்பீங்க. ஆனா யாருடைய உரிமையுமே பறிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஒருபோதுமே இருந்திருக்காது. ஆனா உங்கள தேவையில்லாத வாக்குவாதங்களிலும், மனவேதனைகளிலுமே தள்ளி இருக்கக்கூடிய நேரமும் கடந்த காலத்துல அமைந்திருக்கும். சில நேரங்கள்ல ஆவணங்கள்ல ஏற்பட்ட குழப்பம் சில நேரங்கள்ல உறவினர்களுடைய தவறான ஆலோசனையும், சில நேரங்கள்ல மூன்றாம் நபர்களுடைய தலையீடு ஆகியவை தான் உங்களுக்கு பிரச்சனையை இன்னும் பெருசாகக்கூடிய நிலையை தள்ளி இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. புதன்கிழமை வழிபாடு சிறந்த பலனை தரும் கன்னிராசிக்காரங்களுக்கு, அது கன்னிராசியினுடைய அதிபதியான புதன் பகவானுக்குரிய
புதன்கிழமை வழிபாடு உங்களுக்கு திருப்பங்களையும் பெரும் நன்மைகளையுமே அள்ளித்தரும். புதன்கிழமைகளை நீங்கள் காலை வேளையில் பெருமாள் கோயில்களுக்கு சென்று துளசி மாலை சாட்டி வழிபடுவதும் அல்லது விநாயகருக்கு அருகம்புல் சாட்டி அர்ச்சனை செய்வதுமே உங்களுடைய யோக பலனை இரட்டிப்பாக்கும். பச்சை நிற ஆடைகளை அணிவது அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது போன்ற எளிய பரிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களையுமே நீக்கும். இந்த தொடர் வழிபாட்டின் மூலியமாவே தொழிலில் இருக்க தடைகளும் அகழ்வதுடன் புத்தி கூர்மையும் அதிகரித்து காரியங்களை தடையற்ற வெற்றியும் உங்களுக்கு சாத்தியமாக உள்ளன. அது உங்கள் ராசியின் அதிபதி புதன் பகவான் என்பதாலேயுமே நீங்கள் புதன்கிழமை என்பது உங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகவே கருதப்படுது. இந்த நாளில் தான் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடும் மனமாற செய்யக்கூடிய பிரார்த்தனைகளும் தர்ம காரியங்களும் மற்றும் நல்ல எண்ணங்கள் அனைத்துமே உங்களுக்கு பல மடங்கு பலனை தரும். கடந்த காலத்துல உங்களுடைய வாழ்க்கையை பல தடைகள், குழப்பங்கள், மனக்கவலைகளும், என் பண பிரச்சனைகள், தொழில் சிக்கல்கள், என் குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஆகியவை உங்களை பல முறை சோர்வடையவே செய்து வந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த இருள் எல்லாமே உங்களுக்கு விலகி இறைவனினுடைய அருளால உங்களுடைய வாழ்க்கையில ஒளி பிறக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. குறிப்பா புதன்கிழமைகள்ல பக்தியுடன் செய்யப்படக்கூடிய வழிபாடுதான் உங்களுடைய வாழ்க்கையின் பல துறைகளிலுமே நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய தெய்வீக சக்தியாகவே உங்களுக்கு அமைய உள்ளன. அதிகாலையில நீங்கள் எழுந்து மனதை அமைதிப்படுத்தி நீராடி சுத்தமான ஆடையை அணிந்து விநாயகர் மற்றும் புதன் பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்வது உங்களுடைய நாளை அல்லது ஆற்றலுடன் தொடங்க செய்யும். ஓம் கம் கணபதியே நம மற்றும் ஓம் புதாய நம போன்ற மந்திரங்களை மனம் மாற ஜெபிப்பதுதான் உங்களுடைய சிந்தனைகளை தெளிவை தரக்கூடும். முடிவெடுக்கக்கூடிய திறனில உறுதியும் அளிக்கக்கூடிய என்று ஜோதிட மரபுகள் உங்களுடைய வாழ்க்கையில கூறப்படுகின்றன. புதன் பகவானுடைய வழிபாடு தான் நீங்கள் புதன்கிழமையில செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுக்கு பல திருப்பங்களையும் பெரும் நன்மைகளையுமே உங்களுக்கு அள்ளித்தரக்கூடும். ஏன்னா நீங்கள் புதன்கிழமைகளை காலை வேளையில பெருமாள் கோவில்களுக்கு சென்று துளசி மலையை சாட்டி வழிபடுவதன் மூலியமாகவும் இல்லைன்னா விநாயகருக்கு அருகம்புல் சாட்டியும் அர்ச்சனை செய்வதுனா உங்களுடைய யோக பலனை ரெட்டிப்பாக்கக்கூடிய நிலையாக இருக்கும். நீங்கள் பச்சை நிற ஆடைகளை அணிவதும் இல்லைன்னா பச்சை பயிறு தானம் செய்வது போன்ற எளிய பரிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையுமே நீக்கி உங்களுக்கு நேர்மறை எண்ணங்களை கொடுக்க உள்ளாகும். அது கூடவே நீங்கள் தொடர் வழிபாட்டின் மூலியமாவே உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அகழ்வது மூலியமாகவும் புத்தி கூர்மையுமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். காரியங்கள் இருக்க தடையற்ற வெற்றியுமே உங்களுக்கு சாத்தியமாக உள்ளன. நீங்கள் புதன்கிழமைகள் அதிகாலையில் எழுந்து மனசை அமைதிப்படுத்தி கொண்டு நீராடி சுத்தமான ஆடையை அணிந்து விநாயகர் மற்றும் புதன் பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்வதுடன் உங்களுடைய நாளை நல்ல ஆற்றலுடன் தொடங்க செய்யும். ஓம் கம் கணபதியே நம மற்றும் ஓம் பூதாய நம போன்ற மந்திரங்கள் நீங்கள் மனமாறி ஜெபிப்பதன் மூலியமாவே உங்களுடைய சிந்தனைகள்ல தெளிவையும் முடிவெடுக்கக்கூடிய திறன்களை உங்களுக்கு உறுதியுமே அளிக்கக்கூடும். அதனாலேயுமே நீங்கள் பல நாட்களா மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே மெதுவா நீங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எது சரி எது தவறு என்பது தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுமே உங்களுக்கு உருவாகும். தொழிலையும் மற்றும் வேலை தொடர்பாக நீண்ட நாட்களா எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இந்த வழிபாட்டின் மூலியமாவே உங்களுக்கு கிடைக்க கூட போகிறது. பதவி உயர்வு தாமதமா இருந்தவங்களுக்கு நல்ல செய்தியும் வரக்கூட போகுது. புதிய வேலை தேடி வந்தவங்களுக்கு எல்லாமே தகுதியான வாய்ப்பும் கிடைக்க கூடலாம். இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் நல்ல எண்ணங்கள் அனைத்துமே உங்களுக்கு பல மடங்கு பலனை தரும். கடந்த காலத்துல உங்களுடைய வாழ்க்கைய பல தடைகள், குழப்பங்கள், மனக்கவலைகளும், என் பண பிரச்சனைகள், தொழில் சிக்கல்கள், என் குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஆகியவை உங்களை பல முறை சோர்வடையவே செய்து வந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த இருள் எல்லாமே உங்களுக்கு விலகி இறைவனினுடைய அருளால உங்களுடைய வாழ்க்கையில ஒளி பிறக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. குறிப்பா புதன்கிழமைகள்ல பக்தியுடன் செய்யப்படக்கூடிய வழிபாடுதான் உங்களுடைய வாழ்க்கையின் பல துறைகளிலுமே நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய தெய்வீக சக்தியாகவே உங்களுக்கு அமைய உள்ளன. அதிகாலையில நீங்கள் எழுந்து
மனதை அமைதிப்படுத்தி நீராடி சுத்தமான ஆடையை அணிந்து விநாயகர் மற்றும் புதன் பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்வது உங்களுடைய நாளை அல்லது ஆற்றலுடன் தொடங்க செய்யும். ஓம் கம் கணபதியே நம மற்றும் ஓம் புதாய நம போன்ற மந்திரங்களை மனம் மாற ஜெபிப்பதுதான் உங்களுடைய சிந்தனைகளை தெளிவை தரக்கூடும். முடிவெடுக்கக்கூடிய திறனில உறுதியையும் அளிக்கக்கூடிய என்று ஜோதிட மரபுகள் உங்களுடைய வாழ்க்கையில கூறப்படுகின்றன. புதன் பகவானுடைய வழிபாடு தான் நீங்கள் புதன்கிழமையில செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுக்கு பல திருப்பங்களையும் பெரும் நன்மைகளையுமே உங்களுக்கு அள்ளித்தரக்கூடும். ஏன்னா நீங்கள் புதன்கிழமைகளை காலை வேளையில பெருமாள் கோவில்களுக்கு சென்று துளசி மலையை சாட்டி வழிபடுவதன் மூலியமாகவும் இல்லைன்னா விநாயகருக்கு அருகம்புல் சாட்டியும் அர்ச்சனை செய்வதுனா உங்களுடைய யோக பலனை ரெட்டிப்பாக்கக்கூடிய நிலையாக இருக்கும். நீங்கள் பச்சை நிற ஆடைகளை அணிவதும் இல்லைன்னா பச்சை பயிறு தானம் செய்வது போன்ற எளிய பரிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையுமே நீக்கி உங்களுக்கு நேர்மறை எண்ணங்களை கொடுக்க உள்ளாகும். அது கூடவே நீங்கள் தொடர் வழிபாட்டின் மூலியமாவே உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அகழ்வது மூலியமாகவும் புத்தி கூர்மையுமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். காரியங்கள் இருக்க தடையற்ற வெற்றியுமே உங்களுக்கு சாத்தியமாக உள்ளன. நீங்கள் புதன்கிழமைகள் அதிகாலையில் எழுந்து மனசை அமைதிப்படுத்தி கொண்டு நீராடி சுத்தமான ஆடையை அணிந்து விநாயகர் மற்றும் புதன் பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்வதுடன் உங்களுடைய நாளை நல்ல ஆற்றலுடன் தொடங்க செய்யும். ஓம் கம் கணபதியே நம மற்றும் ஓம் பூதாய நம போன்ற மந்திரங்கள் நீங்கள் மனமாறி ஜெபிப்பதன் மூலியமாவே உங்களுடைய சிந்தனைகள்ல தெளிவையும் முடிவெடுக்கக்கூடிய திறன்களை உங்களுக்கு உறுதியுமே அளிக்கக்கூடும். அதனாலேயுமே நீங்கள் பல நாட்களா